அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போலீசாரை மிரட்டிய வழக்கில் சிவகுருநாதன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிவகுருநாதன் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் மேலும் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பிரபல கேங்ஸ்டர் சம்போ செந்திலை போலீசார் தேடி வருகின்றனர். இதுல பிரபல கேங்ஸ்டர் சம்போ செந்திலுடைய நெருங்கிய கூட்டாளி மற்றும் வழக்கறிஞரான திருவான்மியூர் பகுதியை சேர்ந்த சிவகுருநாதன் விசாரணைக்கு அழைத்து போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தி அவரிடம் பல தகவல்களை பெற்று அதன் பிறகு அவர் புதுவண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்துல அவர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்தது. அங்க இருக்கக்கூடிய ஒரு பில்டர் ஒருத்தரை மிரட்டி பணம் பறிக்கக்கூடிய வேலையில் அவர் ஈடுபட்டதாக அவர் மீது வழக்கு பதிவுப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அது மட்டும் இல்லாம இவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குமே இவருடைய ரோல் இருப்பதாக தெரிந்து போலீசார் இவரை கைது பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து இப்போ சிவகுருநாதன் திருவான்மியூர்ல காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய உதவி ஆய்வாளர் தமிழன்பனை போன் மூலியமாக மிரட்டியதாக அவர் மீது வழக்கானது பதிவுபட்டிருக்கிறது. அதாவது உதவி ஆய்வாளர் தமிழன்பன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இவர் மீது வழக்கு பதிவுப்பட்டு இவர் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். உதவி ஆய்வாளர் தமிழன்பனை போன்ல அசிங்கமாக பேசி, அது மட்டும் இல்லாம உன்னை கொலை செய்து விடுவேன், போலீஸுக்கு என்னுடைய வீடே தெரியாது, என்னுடைய வீடை காமிச்சு கொடுத்தது நீதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போன் மூலியமாக பகிரங்கமான மிரட்டல் விடுத்திருக்கிறார். அதுவும் அவருடைய போனுக்கு விடியற் காலையில உதவியாளருடைய போனுக்கு விடியற் காலையில கூப்பிட்டு அவரை மிரட்டி அவரை அது மட்டும் இல்லாம அச்சுறுத்தும் வகையில அவருடைய குடும்பத்தையும் கொலை செய்து விடுவேன் என்று கூறிய காரணத்தினால அவர் உதவி ஆய்வாளர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில சிவகுருநாதன் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்தது. இப்போ அவர் அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே சைதாப்பேட்டை கிளை சிறையில் அவர் இருக்கிறார். மீண்டும் திருவான்மியூர் வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மீண்டும் அதே சைதாப்பேட்டை கிளை சிறையில் அடக்கி இருக்கிறார்கள். அதாவது ஒரு உதவி ஆய்வாளர் காவல் அதிகாரிகளை மிரட்டியது மட்டும் இல்லாம அவரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், அது மட்டும் இல்லாம அவருடைய லைஃபுக்கே த்ரெட்டு, முக்கியமா லைஃப் த்ரெட் மட்டும் இல்லாம அவருடைய குடும்பத்தையும் காலி செய்து விடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் தொடர்ந்து அவருடைய உதவியாளர் எண்ணிக்கே சிவகுருநாதன் மொபைல்ல இருந்து கூப்பிட்டு அவர் மிரட்டியது ஆடியோவும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க போலீஸ். இதை வைத்துதான் அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.